ஹாய் ஹலோ யுவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் அடித்து 2 வருஷம் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ இந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் அடிக்காமல் கலர் அடிக்க போகிறேன். அது எப்படி சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா A to Z சொல்லிடுறேன். வீடியோ பார்க்குறது மாதிரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நாச்சியா பெயிண்டிங் டுவெல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணால் அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒயிட் சிமெண்ட் அடித்து அப்படியே விட்டுருக்குறாங்க. 2 வருஷம் ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் போகிறது கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேமர் அப்ளை பண்ணிவிட்டு கலர் அடிக்க போகிறதில்ல, டேரெக்டாக கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால் அது பார்த்தோன்னா ஒரு 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. பிரேமர் வாங்கிட்டு வரலை. ஆனால் 20 லிட்டர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது இந்த இடத்துக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கலர் வந்து அடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிரேமர் எதுக்காக அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். பிரேமர் வந்து பார்த்தோன்னா இந்த பிளாக் ஆக்கிற தேய்ச்சி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பிரேமர் அப்ளை பண்ண பஸ்ஸில் இந்த பிளாக் ஆக்கிறதுலாம் வந்து மறைஞ்சிட்டு நல்லா ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கலர் பண்ண பஸ்ஸில் கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும், நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஏன்னு கேட்டால் நம்ம ஒயிட் பிரேமர் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட்டுக்கு மேலே எந்த ஒரு கலர் அடித்தாலும் நல்லா வந்து கலர் வந்து பிரைட்டாக தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடு கலர் அப்ளை பண்ணாவே நம்ம டபுள் கோடு கலர் அப்ளை பண்ண மாதிரி செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேமர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சு அடிச்சிருப்போம். ஏரியா கவரேஜ் வந்து அதிகமாக தெரியும். நம்ம பிரேமர் மேலே அடிக்கும் போதில் எந்த ஒரு கலருமே பார்த்தீங்கன்னா ஏரியா கவரேஜ் அதிகமாக கொடுக்கும். அதுவே சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக கலர் பண்ணும் போதில் அதிகமான ஏரியா கவரேஜ் கொடுக்காது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து பிரேமர் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர் வந்து வாங்கிட்டு வரல, கலர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பெயிண்டிங் பண்ண சொன்னாங்க, பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பெயிண்ட் வந்து சுண்ணாம்பில் அடிக்கும் போதில் அது எப்படி வந்து ஏரியா கவரேஜ் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கணும் பெயிண்ட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடையாது. அவங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஏஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 750 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அதிகபட்சமாக. நான் அதே மாதிரி 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 750 ml தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது. நண்பர்களே பாருங்கள், பிரேமர் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக ஒரு கோடு தான் அப்ளை பண்ணது எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். அதுவே செகண்ட் கோட் அப்ளை பண்ணால் வேறு லெவலாக ஆகிடும். அதேமாதிரி பிரேமர் போட்டால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நண்பர்களே இந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே இந்த பெயிண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். ஏஷியன் பெயிண்டில் ஏஸில் எக்ஸ்டீரியர் எமுல்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா XC111 இந்த கலர் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டு தான் இது. 20 லிட்டர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 20 லிட்டர் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5950 ரூபா போட்டிருக்காங்க. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெயிண்ட்டோட ரேட்டு. நம்ம கலர் வந்து ஆட் பண்ண பஸ்ஸில் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் கூடும். அதாவது நண்பர்களே இந்த 20 லிட்டர் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கும், அதாவது பேஸ் பெயிண்ட் இருக்கும். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5950 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வந்து என்ன கலர் நம்ம கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பெயிண்ட் ரேட்டை விட கொஞ்சம் கூடுதலாக வந்து 200 300 கூடும். நம்ம டார்க்காக கேட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா 500 ரூபா கூட வந்து எக்ஸ்ட்ரா வரும் இந்த பக்கெட் ரேட்டை விட. அதேமாதிரி நண்பர்களே ஏஷியன் பெயிண்டில் இந்த ஏஸ்ன்ற பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா வெளியில் அடிக்கிற பெயிண்ட்லேயே குறைந்த பட்ஜெட் உள்ள பெயிண்ட் இது. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் வாரண்டிலாம் கொடுக்குறாங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமான தண்ணி ஊற்றி அடிக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா இது தான். மற்ற பெயிண்ட் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி குறைந்த பட்ஜெட்டில் கிடைக்கிற பெயிண்ட்டு இது தான். நண்பர்களே ஏஷியன் பெயிண்டில் இந்த ஏஸ் பெயிண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து நிறையா போட்டு இருந்தாலும் நம்ம மீண்டும் இந்த டீட்டெயில் சொல்கிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பின் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து புது நண்பர்கள் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க, புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்காக தான். நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.